ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து கோகோனட் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு சின்ன பிளெண்டரில் நான் 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, முக்கால் கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் முக்கால் கப் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக வராது, கொஞ்சம் கொரப்பாகவும் இருக்கணும். இந்த அரைச்சி பவுடர் வந்து பார்க்க வந்து ஃபைனாக இருக்கணும். நீங்கள் இப்படி விரல் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா கொரன்னு இருக்கணும். அதே மாதிரி நான் 1 கப் தேங்காய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போ இது கூடவே வந்து இந்த துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு. அரைச்சி வச்ச நட்ஸ் பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய். நான் வீட்டில் செஞ்ச நெய் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் இப்படி கையால் பிடிச்சிங்கன்னா அப்படியே இந்த ஷேப்பில் நிற்கணும். இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உதிரணும். இந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எல்லா பொருளையும் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை பொடி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இலகிடும். அது மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மாவு வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நல்லா கையில் வச்சு பால் மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் ஏதாவது ஒரு ஷீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கு மேலே இதை கையாலே தட்டுங்க. இது தட்டும் போது ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, கடிக்க முடியாது. கொஞ்சம் தடியாக தட்டுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தவாவில் வந்து நான் நெய் சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ண நெய்யில் வந்து இந்த தட்டின தேங்காய் ரொட்டி இருக்குல்ல, அதை போடலாம். போட்டு 2 பக்கமும் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். டேஸ்டியான ஒரு கோகோனட் ரொட்டி ரெடி. வந்து உங்ககிட்ட தேங்காய் மைதா இருந்தாலே போதும், அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.